அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த தங்கம் வீட்டில் கஷ்டப்பட்டு தங்கம் வாங்குவாங்க. அது நிலச்சி நிற்கணுங்கிறதுக்காகவே முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு ஆதிகால பரிகாரத்தை உலகத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான். அப்போது என்னென்னா, இந்த தங்கம் எல்லாருமே வாங்குவாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் அடகு கடையில் கொண்டு போய் இந்த தங்கத்தை கொண்டு போய் வச்சு ஒரு கஷ்டத்துக்காக அந்த தங்கத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு செலவு பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த தங்கத்தை திருப்ப முடியாது. அந்த தங்கம் வாங்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அந்த தங்கம் நிலச்சி நிற்கலைன்னா நம்ம மனசுக்கு எவ்வளோ கவலை இருக்கும். அப்போது இந்த தங்கம் வாங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பொதுநலமான ஒரு வார்த்தையை சொல்கிறேனுங்களே, இந்த தங்கத்தை எத்தனையோ பேர் பார்த்து ஆசைப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா தங்கத்தை அப்படியே கண்ணாடி ஷோரூமில் வச்சுருப்பாங்க. அப்படியே வாங்குகிறாங்களோ இல்லையா, அவங்களோட கண் பார்வை எவ்வளோ அழகாக இருக்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கல்ல, உண்மையாலுமே ரொம்ப டிசைனாக இருக்கல்ல, இது நம்ம கழுத்தில் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களோட கழுத்து அந்த தங்கத்தை கேட்குமா. அப்போ அந்த செயின் அவங்களுக்கு சொந்தமாகலை, ஆனால் எண்ணம் அங்கே இருக்கும். இப்படியே பட்டு 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 அந்த தங்கம் யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க. அப்போ அந்த தங்கத்தை அத்தனை பேர் பார்த்த தங்கத்தை நீங்கள் புது தங்கம் நினச்சி வாங்குறீங்க. சரி, அந்த புது தங்கம் நினச்சி வாங்கும்போது நம்ம உண்மையாலுமே அது புது தங்கம் தான். ஆனால் எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க அந்த தங்கத்தை. அதனால் என்னென்னா, இந்த தங்கத்துக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதே இது வீட்டில் தங்கணும். அது தங்கும் தங்கம் அப்படின்னா பாருங்கள், தங்கத்துக்கு தங்கம்னு எப்படி பேர் வந்ததுன்னா, இந்த தங்க சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பூரா மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கசடுகளாக இருக்கும். அதுகளிருந்து எல்லாம் தங்கத்தை எடுத்து அதை பூராமே அலசி ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து அதை பதந்தீட்டி அதை தங்கமாக்கி அதை கொண்டு வரதுக்கு அந்த பாட்டிலில் கொண்டு போய் போட்டாங்கன்னா தங்கம் மட்டும் கீழே தங்கும், மீதி இருக்கிற அசடுகள்லாம் மேலேயே நின்றுக்கும். அதனால் தங்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் தங்கம்னு மாறிடுச்சு. அந்த தங்கும் அப்படிங்கிறது தான் அந்த தங்கம்னு மாறிடுச்சு. அப்போ தங்குங்கிறது நம்மளுக்கு தங்கணும் அல்லவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தங்கம் வீட்டில் தங்கணும்னா எப்போ நீங்கள் தங்க கடையில் போய் எப்போ வாங்கினாலும் சரி, இந்த தங்கத்தை முதல் வாங்கிட்டு கழுத்தில் போடுறதுக்கு முன்னாடி இந்த திருமஞ்சன பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமஞ்சன பொடி, இந்த மூலிகை கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த திருமஞ்சனத்தை நல்லா அரைச்சி நல்லா மணமாக வச்சுருப்பாங்க. அந்த திருமஞ்சன பொடியை கொஞ்சம் வாங்கணும். நீங்கள் எதுக்கு வாங்கணும்? அந்த திருமஞ்சன பொடியும் மஞ்சக்கிழங்கு இருக்கும். இந்த மஞ்சக்கிழங்கு முகத்தில் பூசுவாங்க. அந்த முகத்தில் பூசக்கூடியதை நல்லா தட்டி நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி அதை நல்ல குழம்பாட்ட சாராக்கி இந்த திருமஞ்சன பொடியும் அந்த மஞ்சக்கிழங்கையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை போட்டு நல்லா கலக்கி நீங்கள் வாங்கிட்டு வந்த புது தங்கத்தை முதல்ல அந்த மஞ்சக்கிழங்கும் திருமஞ்சனத்தில் நினச்சி ஒரு தீபாரதனை காமிச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு ஒரு பத்தியெல்லாம் காமிச்சு, தங்கம் என்பது குரு பகவானே, என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய தங்கம் சேரணும், என் வீட்லேயும் தங்கணும், இந்த தங்கம் என்றைக்கும் நம்மளுக்கு வெளியில் போயிடக்கூடாது, எந்த விதத்திலையும் நம்மளுக்கு பறிமுதல் போயிடக்கூடாது, எனக்கு காலத்துக்கு கழுத்தில் கிடக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு முறையாக ஒரு பத்தி காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு கற்பூரம் காமிச்சு அந்த தங்கத்துக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு குரு ஓரை பார்த்து அல்லது வியாழக்கிழமை பார்த்து நல்ல நேரத்தில் நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் நின்று இந்த தங்கத்தை சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தங்கம் போட்டிங்கன்னா அந்த தங்கம் ரொம்ப காலத்துக்கு கழுத்திலேயே இருக்கும். இதை யார் செய்கிறது? அதுதானே விஷயம். ஆனால் கொஞ்சம் வேலை தான். ஆனால் அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கொஞ்சம் வேணுமல்ல. இப்போ சொல்லுங்கள், அந்த தங்கத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அந்த தங்கத்தை நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த தங்கம் காசு இருந்தால் நான் வாங்குவேன், ஒரு நாள் அது எனக்கு அங்கேயே இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த தங்கத்தோட கண் விழிகள் போய் அது மேலே பட்டிருக்கும். அந்த தங்கத்தை நிறைய பேர் கையில் வாங்கி பார்த்துருப்பாங்க. ஒருத்தருக்கு நல்ல ஆராக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஐயோ இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க.
அதில் ஆதங்கம் இருக்கும், அதிசயம் இருக்கும், பொக்கிஷம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாம் இருந்து நான் இதை அனுபவிக்க முடியலையேங்கிறது இருக்கும் கடையில். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அந்த தங்கம் கிடைக்கும். அப்போ அத்தனை திருஷ்டி எங்கே வருது? அந்த தங்கத்தில் மட்டும் அவ்வளோ இது இருக்குது. அதனால தான் தங்கம் போட்டால் எல்லோரும் கையை பார்ப்பாங்க. ஏன் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? என்றைக்கு இருந்தாலும் உனக்கு கடைசி வரைக்கும் அவசரத்துக்கு உதவுறது இந்த கழுத்துலேயும் காதுலேயும் கிடக்கிறது தான் அவசரத்துக்கு உதவும். அதனால் எப்போவுமே ஒரு தங்கத்தை சேமித்து வை. அந்த நேரம் பணம் காசு கிடைக்கலைன்னா இந்த கையில் இருக்கிறத காலில் இருக்கிறத கழட்டியாவது நம்ம காப்பாற்றிடலான்னு சொல்லி அந்த காலத்தில் பொருள் உதவி பண உதவி கிடைக்கிறதுக்காக தங்கத்துக்கு தங்கமான ஒரு தங்கத்தை பொக்கிஷமாக வச்சாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் கொஞ்சம் தங்கம் சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டு. எவ்வளோ காசு கிடைச்சாலும் போய் தங்கம் வாங்கி கொடுத்து வீட்டில் வச்சுருவாங்க. அப்படின்னா பாருங்கள், அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் தங்கம் தங்கணும் அப்படின்னா இந்த மஞ்சக்கிழங்கில் போட்டு நீங்கள் நல்லா உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் அதை எடுத்து பன்னீரில் ஊற்றி கழுவி அதை கொண்டு போய் நம்ம தட்சிணாமூர்த்தி கோயிலில் கொண்டு போய் வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் நீங்கள் அந்த தங்கத்தை முதன்னு போடணும். இது அதிகமாக யாருக்கு பொருந்துன்னா, கல்யாண பொண்ணுக்கு 100 பவுன் நகை, 50 பவுன் நகை, 10 பவுன் நகைன்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. அத்தனை நகை கழுத்தில் ஒரு நாள் போட்டு என் பிள்ளைக்கு நான் அழகு பார்க்கணுன்னு நினச்சி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க அவசரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் போட்டு விட்ருவாங்க. அவங்கள கட்டி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு கடனாகி போயிடும். அந்த கடனுக்கு இந்த தங்கம் போய் அடமானத்துக்கு போயிடும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து பொண்ணுக்கு எல்லா நகை நட்டும் போட்டும் கூட அந்த நல்ல நாள் அந்த தங்கத்தை எல்லாம் திருமஞ்சனத்தில் நினச்சி அதை எல்லாம் சுத்தமாக கழுவி அதுக்கு ஒரு பத்தி சூடம் பொருத்தி நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கழுத்தில் போட்டால் அந்த தட்சிணாமூர்த்தி குரு அம்சம் அல்லது அது குரு அவங்களுக்கு முதல்ல வஸ்திரமே பார்த்திங்கன்னா அந்த தங்கம் தான், அந்த மஞ்சள் கலர் தான் இருக்கிறதே. மஞ்சள் கலரை யார் எடுத்துட்டான்னா குரு பகவான் தான் எடுத்துட்டார். வேறு யாருக்குமே மஞ்சள் சொந்தம் இல்லை. பாருங்கள், யாருக்குமே மஞ்சள் சொந்தம் இல்லை, குரு பகவானுக்கு தான் சொந்தம். அப்போ தங்கமும் முழுசாக என்ன நிறம்? மஞ்சள் நிறம். அப்போ குருவுக்கும் தங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் அந்த காலத்திலேயே தங்கமான பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னது. தங்கத்தை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரக்கு தங்கமான பிள்ளைன்னு பழமொழி வந்தது. அதனால் நல்ல தங்கமான பிள்ளையாச்சே அப்படின்னாங்க. அது என்ன தங்கம்னு தெரியல. நல்ல புள்ள தான், அது என்ன தங்கமான புள்ள? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த தங்கம் ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திருமஞ்சனத்தில் ஒரு பெரிய பவர் இருக்குங்க. நீங்கள் காலையில் நீங்கள் திருமஞ்சனத்துலேயும் கூட நீங்கள் குளிக்கலாம். பாருங்கள், பெண்கள் எல்லாருமே திருமஞ்சன பொடியில் குளித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நறுமண உடம்பு ஊற இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் அவங்க உடம்புக்குள்ளே வருமா. அந்த திருமஞ்சன பொடிக்கு மட்டும் அவ்வளோ பவர் இருக்குது. அது நல்லா ஒரிஜினலாக நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அது இன்னும் மணக்கும். பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மூலிகை கடையில் தான் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அப்புறம் இந்த திருமஞ்சன பொடியை அரைக்கிறதுக்குமே ஒரு 5-6 பொருளெல்லாம் போட்டு அவங்க முறையாக அரைச்சி அந்த நறுமணமாக வச்சுருப்பாங்க. அதுவும் கூட நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் தங்கத்துக்கு கண்டிப்பாக வேணும். இந்த தங்கம் ஒரு நாள் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துக்குங்க. ஸோ ஒருவேளை நான் அடகு கடையில் கொண்டு போய் வச்சுட்டேன், அடகு கடையில் இருந்து வந்த தங்கத்தை நம்ம அப்படியே கழுத்தில் போடாமல் இந்த ஆதிகால பரிகாரமாக திருமஞ்சனமும் மஞ்சள் அரைச்சி போட்டு நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் போய் இனிமேலாவது தங்கட்டுன்னு சொல்லி போடுங்களேன். அடகு கடையில் தானே இருக்கும். அப்போ போனது ஒரு நேரம், வந்தது ஒரு நேரம். எப்படி இருந்தால் நம்மளை கைவிட்டு போனதை அப்படியே போடக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் நல்ல விஷயம் இல்லையா அது உலகத்துக்கு? 10 பவுன் நகை கொண்டு போய் நம்ம அடகு கடையில் வச்சுருந்துருப்போம், அந்த பேங்க்கில் வச்சுருந்துருப்போம். நம்ம கைவிட்டு போன பொருள் அப்படியே போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, எல்லாருடைய கையும் பட்டு வந்திருக்குது. நாம் ஒரு குளிச்சா நல்லா இருக்குமே. நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து டீ சாப்பிட்றீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கே வீட்டில் காலு கையெல்லாம் கழுவி முகமெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து உங்கள் இடத்துல உட்காந்து நீட்டாக ஒரு காப்பி சாப்பிட்றீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்களோட இடத்துல போய் தூங்கிடுறீங்க. அதுக்கே நீங்கள் காலை கழுவுறீங்களே. ஏன் இந்த தங்கம் நம்மளை விட்டு போய் ரொம்ப காலமாச்சு திரும்பி வருது, ஏன் அது பன்னீரில் கழுவக்கூடாது? இப்போ சொல்லுங்கள். இது எல்லாமே நம்ம சொன்னால் மக்களுக்கு நல்ல விஷயம். உலகத்துக்கு போனால் எத்தனையோ வீட்டில் தங்கம் இருக்கணுமே. ஒரு வீட்டில் அவசரத்துக்கு உதவிக்கு தங்கம் வேணும் அல்லவா? நம்ம யாருக்கிட்ட போய் நீ கை நீட்ட முடியும்? முன்னையாவது எல்லார் வீட்லேயும் பணம் இருந்தது. இப்போ எல்லாமே ஜிபே வந்துருச்சு. இந்த ஜிபே கூகுள் பே வந்ததுக்கப்புறம் இப்போ பணமே செல்ஃபோனில் தான் இருக்குதுங்கிறாங்க. இப்போ செல்ஃபோன்லேயே பணம் இல்லைன்னா அவசரத்துக்கு யார் அனுப்புவா? ஆனால் தங்கமாக இருந்தால்
உடனே கொண்டுட்டு போய் நம்ம ஒரு பேங்க்லேயோ ஒரு முடியாத இடத்துல வச்சு அந்த நேரம் நம்ம அதை காப்பாற்றிக்கலாம். அப்போ இனி போகிற காலத்தில் பணத்தை கையில் வாங்க முடியுமா நம்மளுக்கு தெரியலையே. அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இது எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன். இது தட்சணாமூர்த்தி கோயில் இது போதுமானது என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இதெல்லாம் நான் இதில் எழுதியிருக்கேன், தங்கமெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா இது போல் ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இதில் எழுதியிருக்கேன். 1736 பரிகாரம். இந்த புத்தகம் A4 சைஸ், ஒரு பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம், இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ஒரு முன்பதிவு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வரணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா வள்ளுவர் வாக்குன்னு நிறைய சேனலில் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருப்பேன். அந்த பதிவெல்லாம் மக்களுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் நம்ம காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர வழிபாடுகள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே மக்களுக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஜோதிட வகுப்பு ஒரு ஆண்கள் ஒரு பேட்ச், இப்போ பெண்கள் ஒரு பேட்ச் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். யார் வேணாலும் இதில் சேர்ந்து, இப்போ பெண்களுக்கு இப்போ பயிற்சி போயிட்டுருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து நீங்கள் படித்து நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.